ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க என்ன பண்ணிடணும், ஆப்ஷன்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு அது பக்கத்துல சி இருக்கா ஏ இருக்கா அட்ஜங்க்ட்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ன்றதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேர்ட்ஸ் ஆர் அட்ஜங்க்ட், கம்பல்சரி வேர்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம், நீங்க வந்து இந்த ஆப்ஷனை வச்சு இதுல வந்து ஸோ வெல்கம் பேக் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக், தி சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் ஃபார் தி எக்ஸாம் கால் டிஎன்பிஎஸ்சி, ஆர் இட் கேன் பி எனி எக்ஸாம்ஸ், ஆர் இட் கேன் பி ஈவன் த வே யூ கேன் ஸ்பீக். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சென்டென்ஸ் பேட்டர்னை நீங்கள் எப்படி வந்து டீகோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பேட்டர்னில் இருக்கிற இந்த சப்ஜெக்ட்னா என்ன, செகண்ட் வாட் இஸ் verb, அது என்னது வந்து ஆப்ஜெக்ட், இதில் எது காம்ப்ளிமெண்ட், எது வந்து அட்ஜங்க்ட், எது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், எது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றத செக்ரிகேட் பண்ணி எழுதுறது தான் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ அது எப்படி சார் செக்ரிகேட் பண்ணுறது, அதுக்குன்னு எதுவும் ரூல்ஸ் வந்து இருக்கா? நம்ம ஆர்டிகிள்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 21 ரூலுக்கு மேலே பார்த்தோம். அதே மாதிரி நம்ம வந்து கொஸ்டின் டேக்ஸ்லேயும் ரூல்ஸ் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்னில் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுவோம். செகண்ட், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் செஷன்ல ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. the more you comment, the more it will be somewhat engaging and it will be very much helpful for me to teach and connect with these students. So okay, and second வந்து இந்த வீடியோல உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயத்தை வந்து நான் சொல்ல போறேன். ஒன்னு வந்து இந்த ரூல்ஸ், செகண்ட் வந்து எதை பத்தி பேச போறேன்னா சில क्वेश्चंस வந்து உங்ககிட்ட கேட்பேன். அந்த क्वेश्चंஸை நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, சார்ட் அவுட் பண்ண போறீங்க. சோ ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம வந்து வாட் இஸ் சப்ஜெக்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். What is subject? So first subject வந்து it will be denoting a person. அது ஒரு பர்சனா இருக்கலாம், it may be a thing about which something is said. So இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரீட் பண்ணிப்போம். செகண்ட், it can be a noun, it can be a pronoun, it can be a infinite, it can be a gerund, ing words, it can be a noun phrase or a clause. ஸோ இது எல்லாத்துக்குமே கடைசியாக நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி இதை நான் கண்டிப்பாக வந்து கடைசியாக எக்ஸம்ஷன்ஸ் கேசஸில் வந்து இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இதுக்குள்ள ரூல்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே, பிரேவ் சோல்ஜர் ஃபாட் வெல். ஸோ இதில் வந்து எது சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரேவ் சோல்ஜர் தான் வந்து என்னது சப்ஜெக்ட், நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ டே இஸ் டூ ஹாட் அப்படின்றோம். ஸோ இதில் எது சப்ஜெக்ட், the day தான் வந்து என்னது சப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சப்ஜெக்ட்னா இது ஒரு நவுனாக இருக்கும், ப்ரொனவுனாக இருக்கும், இன்ஃபைனைட்டாகவும் இருக்கலாம், ஜெரண்டாகவும் இருக்கலாம், அண்ட் ஆல்சோ கிளாஸாக கூட வந்து இருக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட், வேர்ப். வேர்ப்ன்றது ஒன்றும் கிடையாது, கேன் பி a transitive verb which have objects or intransitive verbs which don't have objects. சார் இது என்ன சார் transitive verbs அப்படின்னா, இந்த டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் என்ன பண்ணுன்னா அதோட மீனிங்கை வந்து ஒரு நவுனுக்கு வந்து கொடுக்கும். டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் ஒரு மீனிங்கை வந்து அதோட மீனிங்கை வந்து ஒரு நவுனுக்கு வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். ஓகேங்களா? பட் அதே இது வந்து இன்ட்ரான்சிட்டிவ்ல வந்துட்டு இட் ஓன்ட் பி டிரான்ஸ்ஃபரிங் இட்ஸ் மீனிங் டு தி நவுன். ஸோ அதுதான் வந்து இவ்வளோதான் வித்தியாசம். இன்ட்ரான்சிட்டிவ் இது நீங்கள் வந்து அவ்வளோவா இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்க வேணாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் மீனிங்கை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஹீ சீம்ஸ் ரிச் அப்படின்றதுல சீம்ஸ் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ப். ஸோ ஹீன்றது என்னது சப்ஜெக்ட், ஹீ சீம்ஸ் அப்படின்னு முடியலை. அப்போ முடியாமல் ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து அந்த சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்றதையும் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ காம்ப்ளிமெண்ட், இட் கம்ப்ளீட்ஸ் த சென்ஸ் ஆஃப் தி சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸில் அந்த வார்த்தை இல்லைன்னா அது வந்து ஒரு சென்ஸ்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸாக, ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸாக வந்து இருக்காது. அப்போ இது வந்து இந்த வார்த்தை இல்லாமல் இது கம்ப்ளீட் ஆக போகிறதில்ல. ஹீ சீம்ஸ் என்னவா வந்து அவன் வந்து தெரியப்படுறான் அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து அந்த வார்த்தை இருந்தால் மட்டும் தான் அது கம்ப்ளீட் ஆகும். ஹீ சீம்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கம்ப்ளீட்டான வார்த்தை கிடையாது. ஸோ இங்கே வந்து ரிச் தான் வந்து காம்ப்ளிமெண்ட். ஸோ காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கேயும் பார்த்தாச்சு. அண்ட் அட் த சேம் டைம் இட் டேக்ஸ் அவே த சென்டென்ஸ் பிகம்ஸ் மீனிங்லெஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட்டோட ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக் என்னன்னா இந்த வார்த்தை இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸே வந்து என்னவா இருக்காது, ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸாக இருக்காது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், தே ஆர் புவர். ஸோ சொல்லுங்க பார்ப்போம், தே என்னது சப்ஜெக்ட், ஆர் என்னது வேர்ப்,
சி இது புவர். ஸோ காம்ப்ளிமெண்ட் தே ஆர், அவங்க வந்து அப்படின்னு நிறுத்தணும்னா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. அவங்க வந்து அப்படின்னு தானே கேட்போம். அவங்க வந்து ரொம்பவே வந்து புவராக இருக்காங்க. ஸோ இட் இஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ புவர் இஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் வித் த நெக்ஸ்ட் ஒன். ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். A direct object is directly linked with a verb. ஓகே, இது என்னது? டைரக்ட் ஆப்ஜெக்ட் இஸ் டைரக்ட்லி லிங்க்டு. ஓகே, ஆப்ஜெக்ட்னாலே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், ஆப்ஜெக்ட்ன்றது வந்து ரெண்டு விஷயத்தை வந்து ஆன்சர் பண்ணணும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட், இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா whom. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். ஸோ வாட் whom ரெண்டையும் வந்து இது வந்து என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். The old lady told them stories. ஸோ இதில் இன்டைரக்ட் இருக்கு, டைரக்ட் இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. தட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வாட் ஆர் whom. ஸோ இதை வந்து ஆன்சர் பண்ணும். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு வர்றது. that answers the question whom அப்படின்றத விட இன்டைரக்ட் கொஸ்டின் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, whom மட்டும் கிடையாது, to whom யாருக்கு, for whom அப்படின்றத ஆன்சர் பண்ணும். ரெண்டையும் சேர்த்துக்கோங்க, for whom, to whom. ஸோ இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. யாருமே வந்து இப்படி ஒருவேளை பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா இதை வந்து to whom, for whomனு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்க்கலாம். தி ஓல்டு லேடி என்னது சொல்லுங்க பார்ப்போம். தி ஓல்டு லேடி இஸ் சப்ஜெக்ட். told அப்படின்றது verb. to whom இது வந்து to them. the old lady told to whom அப்படின்ற இந்த ஆன்சர் சொல்றதுனால it is indirect object. second, what did the old lady tell them? what அப்படின்றது வந்து இங்க வந்து satisfy ஆகுது. so it is a direct object. so இந்த மாதிரியான question வந்து told them, a pen was given to him by them அப்படி இப்படின்னு எதுவும் வந்துச்சு அப்படின்னா to him, to ராகேஷ், டு தர்ஷினி அப்படின்னு எது வந்தாலுமே நீங்கள் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், அதை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ன்றதை வச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணிடணும், ஆப்ஷன்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் சி இருக்கா ஏ இருக்கான்றதை கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்துடும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் கீழே நான் ரிவ்யூஸ் கொடுக்கறதுக்காக சில லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக உங்கள் ரிவ்யூஸை கண்டிப்பாக பிளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா thousands and thousands ஆஃப் பீப்புள் பார்க்குறீங்க அண்ட் மோர் ஆர் ஆஸ்கிங் ஃபார் கிராமர் வீடியோஸ். ஸோ இட் வில் பி ஆல்சோ மோட்டிவேட்டிங் ஃபார் மீ. ஸோ கண்டிப்பாக உங்களோட குட் ரிவ்யூஸை எனக்காக கொடுங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சேர்த்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஓகே, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இங்கேயும் அதே மாதிரி எக்ஸாம்பிள், மை பிரதர் சப்ஜெக்ட், gave verb, to whom I owe me, what did he give, a gift. so direct object. so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா direct object and indirect object உள்ளது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான கன்ஃபியூஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா சிக்கும் ஏக்கும் நடுவில் வரும். சி ஃபார் காம்ப்ளிமெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது இல்லைனா வந்து அந்த சென்டென்ஸே வந்து முடிவடையாதுன்றதை பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்ஜங்க்ட் ஆர் அட்வர்பியல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். வாட் இஸ் தி அதர் நேம் ஆஃப் அட்ஜங்க்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் அட்வர்பியல் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இட் கிவ்ஸ் அடிஷ்னல் மீனிங் டு தி சென்டென்ஸ் ஈவன் வித்தவுட் இட் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் ஸ்டாண்ட்ஸ். ஸோ இதை வந்து அந்த சென்டென்ஸில் ஒரு பார்ட்டாக இருந்தால் மட்டும்தான் மீனிங் வரும் அப்படின்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட். ஆனால் அதே இது அந்த மீனிங் அந்த சென்டென்ஸில் இந்த வார்த்தை இல்லாட்டியும் அந்த மீனிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்டென்ஸில் இருக்கும் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அட்ஜங்க்ட். ஸோ அட்ஜங்க்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. ஸோ எப்படி வந்து வாட் ஹூம்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்டோ, டு ஹூம், டு ஃபார் ஹூம் அப்படின்றது வந்துட்டு எப்படி இன்டைரக்ட் ஆப்ஜெக்டோ, இதில் வந்து ஹவு, வென், வை, வேர் இந்த மூணுமே இது வந்து ஆன்சர் பண்ணும். அது போக ஹவ்ன்ற வார்த்தையும் இது வந்து ஆன்சர் பண்ணும். he meets them, he is subject, meets is verb, them meets them அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் personally அப்படின்றது வந்து எது கீழே வரும், it is adjunct. so he meets them, whom does he meet அப்படின்னு கேட்டாலே என்ன அர்த்தம், whom அப்படின்றது தான் இங்க வருது. he meets அப்படின்னா whom does he meet, he meets them அப்படின்றதுனால whomக்கு என்ன வரும், ஆப்ஜெக்ட் வரும். ஸோ SVOA பர்சனலி இல்லைன்றையும் இந்த கொஸ்டின் வந்து முடியும். he meets them,
he meets them personally. பட் இந்த வார்த்தை இல்லாட்டி கூட இதுல மீனிங் இருக்கு. he meets them அப்படின்றதுல மீனிங் இருக்கு. so it is a adjunct. personally is an adjunct. he came அப்படின்னு கூட முடிக்கலாம். he came அப்படின்றது இது வந்து ஒரு சென்டென்ஸ் தான். he came earlyல வந்து subject verb and early என்னது adjunct. ஸோ இது வந்து ஒரு adjunct because early, tomorrow, in a while, அப்புறமா வந்து fast அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே he was elected by me அந்த மாதிரியான he was elected அப்படின்றது வந்து ஒரு கம்ப்ளீட்டட் ஆன சென்டென்ஸ் தான். he was elected by me இல்லாட்டி கூட he was elected is a complete. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா it is an example for an adjunct. ஸோ கடைசியாக வந்து எக்ஸம்ஷனல் கேசஸும் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் in between. ஸோ இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க பிகாஸ் இதில் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. it will be an one short video for you so that இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ல நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா ஃபுல் கான்ஃபிடென்ட்டா போய் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க. உங்ககிட்ட டெஸ்ட் பேப்பர்ஸ் இல்லைனா you can just contact the number 9115049115 and join the test and get all the PDFs and நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. it will be very much useful for you. கண்டிப்பா டெஸ்ட் எழுதுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா subject verb and object scenario, SVO pattern. so SVO pattern வந்து one of the easiest. இதை நம்ம இப்பவே பார்க்கலாம். O வந்து என்னன்னு சொல்லியிருந்தோம், S என்னன்னு சொல்லியிருந்தோம், V என்னன்னு சொல்லியிருந்தோம். they subject are arranging, verb the table, what are they arranging? oh so the table வந்து இது. so டக்கு டக்கு நீங்களும் பாருங்க. Tagore wrote the Geetanjali. Tagore wrote verb. Geeta, what did he write? The Geetanjali. They subject had verb. Met whom does he meet? Meet him. oh children subject enjoys verb. what did they enjoy? so it is an object. so SVO ஓட பேட்டர்ன் இதுதான். ஸோ எஸ்விஓவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் நீங்கள் கீழே கேளுங்க கமெண்ட்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆளுக்கால் ஒரு கொஸ்டினை வந்து கொஸ்டின் மை கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கீழே வந்து போஸ்ட் பண்ணிட்டே வாங்க. எவ்வளோ பேர் அதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டில் வந்து நீங்கள் ரொம்பவே வந்து ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரு கொஸ்டின் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கிவ் ரிவ்யூஸ். அது மறந்துடாதீங்க. it will be very much motivating for me. ஓகே, சப்ஜெக்ட் verb adjunct அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ adjunct அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், adjunctனாலே கண்டிப்பாக அது இல்லாட்டியும் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும். ஓகே, the cloud passed ஃபினிஷ் ஆகுது. ஸோ சப்ஜெக்ட் verb இது வந்து adjunct. she looked quickly, she is a subject, looked வந்து verb, quickly she looked-னாலும் ஒன்று தான் முடிஞ்சிருச்சு சென்டென்ஸ். she looked quickly-ன்றது ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து சொல்லுது. so it is an adjunct. birds subject, fly அவ்வளோதான். birds fly, fly in the sky-ன்னு எதுக்கு சொல்லணும், fly-னாலும் முடிஞ்சு போச்சுல்ல. so verb adjunct. ஸோ இது எல்லாத்தையுமே உங்களோட நோட்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்போனா தான் it will be very much useful for you. next, subject verb indirect object direct object. ஸோ நம்ம இதில் வந்து direct object indirect object என்ன பேசியிருந்தோம், direct object answers the question what and whom. indirect object to whom, for whom. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். we gave the orphans sweets. so we is subject, gave is the verb. to whom does we give sweet? to whom? the orphans. so IO. and what did we give? they give sweets. okay, the guide showed us the historical spot. the guide is the subject, showed is nothing but verb. whom does he show? he showed us. so IO. the historical spot is the direct object. so இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்த பேட்டர்ன் கேட்காம இந்த சென்டென்ஸை கொடுத்து எது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கலாம், ஸ்பாட் மட்டும் இருக்கலாம், த ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட் ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், முழுசாக வந்து எழுதணும். ஸோ அதுக்கான ஸ்பிளிட் அப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. த ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட் அப்படின்றது மொத்தமாகவே வந்து ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட்,
ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட் மட்டும் நீங்கள் எழுதிங்கன்னா அது வந்து 100% தப்பு. ஸோ கொஸ்டின் ஃபார்மிங் வந்து இந்த மாதிரி கூட இருக்கலாம். The Mahout gave the boy a ride. Mahout, okay, the Mahout வந்து subject, gave verb, whom does he give? The boy, indirect. What did he give? A ride, so direct object. So இது வந்து questioning. ஸோ கொஸ்டினிங்கில் SVO எழுதுங்க, SVIO எழுதுங்க அப்படி கேட்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் they'll also ask which is the direct object in this statement அப்படி கேட்டாங்கன்னா you should know that correctly to split up the sentence. Okay, next, subject, verb and complement. They were அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸ் கிடையாது. He will become a scientist. He will become, he will, அவ்வளோதான். சென்டென்ஸில் வந்துட்டு ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கு. The dictionary was இல்லை. ஸோ the dictionary was subject, word, complement. He subject, will, verb, become a scientist. They subject, were வந்து verb and unhappy is complement. So SVCC is the correct answer for this type of இது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, காம்ப்ளிமெண்ட்னா திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா வந்து மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்னு வந்துட்டாலே பேர் மட்டும் தான் காம்ப்ளிமெண்ட். அதாவது இது இல்லைன்னா கண்டிப்பாக அந்த சென்டென்ஸே வந்து என்னவா இருக்காது, ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்காது. ஸோ காம்ப்ளிமெண்ட்க்கு வந்து எந்த ரூல்ஸும் கிடையாது. அந்த சென்டென்ஸ் அந்த வார்த்தை இல்லாமல் கம்ப்ளீட் ஆகுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரியணும். அண்ட் இது எப்படி உங்களுக்கு தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போவே இந்த வீடியோ பாருங்கள், நோட்ஸ் எடுங்க, ஒரு படிங்க, ஒரு 50 கொஸ்டின் எடுத்து உடனே சால்வ் பண்ணுங்கள். இல்லை டெஸ்ட் பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். உடனே வந்து இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட், சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அண்ட் அட்ஜங்க்ட் திருப்பி வரும் SVOA. ஸோ இதில் இன்னொரு ரூல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துட்றேன். became, become, அப்புறமா வந்து டர்ன். இது மூணுக்கு அப்புறமா வந்து காம்ப்ளிமெண்ட் தான் வரும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஒரு ரூலாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த இதுக்குள்ளே போகலாம். ஹீ கில்டு த ஸ்னேக் குவிக்லி. ஸோ ஹீ வந்து சப்ஜெக்ட், கில்டு வந்து வேர்பு. வாட் டிட் ஹீ கில்? த ஸ்னேக்கு. ஹவு டிட் ஹீ கில் வந்து கேட்குது. ஸோ அட்ஜங்க்ட் வந்து ஹவுன்ற வார்த்தையை வந்து இதில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இட் இஸ் நத்திங் பட் அட்ஜங்க்ட். ஓகேங்களா? ஸோ ஹவு டிட் ஹீ கில் குவிக்லி, ஸோ அட்ஜங்க்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஹீ கில்டு த ஸ்னேக் அப்படின்றது வந்து டக்குன்னு முடியுது. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், அட்ஜங்க்ட்ன்றது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தைன்றது மாதிரியும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை கட் பண்ணிக்கலாம். இல்லைனா இட் ஆன்சர்ஸ் த வேர்ட் ஹவு, கொஸ்டின் ஹவு. ஸோ அதனால வந்து இது அட்ஜங்க்டாக வந்து மாறுது. ஹீ ஏட் த ஃபுட். எஸ், ஏட் வேர்ப். வாட் டிட் ஹீ ஈட்? த ஃபுட். ஹவு டிட் ஹீ ஈட்? நாய்ஸிலி. ஸோ இது வந்து ஏ. ஸோ SVOA. இந்த வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புரிஞ்சுக்கிட்டே வாங்க. இது அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுவீங்கன்னா, உங்களுக்கு இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் டு கிளியர் த கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? தே, சேவ், பிளேட், வேர்ப். வாட் டிட் தே பிளே? ஸோ இட் இஸ் ஆப்ஜெக்ட். when did they play or where did they play வந்து வராது. ஓகே, where did they play கேட்க முடியாது. why did they play கேட்க முடியாது. when did they play கேட்கலாம். ஸோ when, at night. ஸோ it is an adjunct. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அடுத்த இதுக்குள்ளே போகலாம். SVCA. ஸோ SVCAக்குள்ளே போகலாம். சப்ஜெக்ட், வேர்ப், காம்ப்ளிமெண்ட் அண்ட் அட்ஜங்க்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான இது. ஸோ இதை வந்து 100% நீங்கள் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் கவனிச்சா மட்டும்தான் உங்களால் முடியும். ஹீ இஸ் அ சயின்டிஸ்ட் அட் டெல்லி. ஸோ இந்த சென்டென்ஸை நல்லா பாருங்க. சப்ஜெக்ட், வேர்ப். ஸோ அட் டெல்லி அப்படின்றத ஃபஸ்ட்டே நீங்கள் அது வந்து ஒரு அட்ஜங்க்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அட் த டெல்லி, ஆன் த கிராஸ், டியூரிங் ஹாலிடேஸ், he is popular in his town. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி செப்பரேஷனை கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சில சென்டென்ஸில் கடைசியாக டுமாரோ, இயர்லி, அட் டெல்லி, அட் மார்னிங்,
டியூரிங் ஹாலிடேஸ், இன் திஸ் டவுன், பை மீ அப்படின்ற எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதை கோடு போட்டு அதை அட்ஜங்க்டா பிரித்து வச்சுக்கோங்க. அப்படி அட்ஜங்க்டா பிரிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு செக்கிங் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்ஷனில் ஏ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை அது ஏயா இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக சியா இருக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அந்த ஏசியை வந்து ஒரு சைடு வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணியும் அடிக்கலாம். ஸோ இதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சின்ற வார்த்தை பின்னாடி இருக்குது, ஏன்ற வார்த்தை இருக்குன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எல்லாத்தையும் பிரித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் பாருங்கள். ஸோ இதை பிரித்து இப்போ தனியாக வச்சாச்சு. இது வந்து இல்லாட்டி இந்த சென்டென்ஸ் வந்து முடியணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹீ இஸ் அ சயின்டிஸ்ட். ஹீ இஸ் அவன் வந்து அப்படின்றதோட நிப்பாட்ட முடியாது. ஸோ இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட். தே சப்ஜெக்ட், வேர் வந்து வேர்ப், and they were walking, so complement. They are subject or verb, lazy வந்து complement, he is subject, s is verb and popular is complement. so இது ரொம்பவே முக்கியம். SVCA எல்லாமே. so SVCA one of the important, ஒருவேளை இதில் கஷ்டமாக கேள்வி கேட்கணும்னு நினச்சாங்கன்னா SVCA தான் கேட்பாங்க. ஸோ SVCA எல்லாத்தையுமே ஒருக்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. புக்ஸில் இருக்கிற எல்லா மாடல்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 by 1 வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட், அட்ஜங்க்ட் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சப்ஜெக்ட் வச்சே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ புதுசாக அட்ஜங்க்ட். இந்த சென்டென்ஸை நீங்கள் எப்படி டீகோட் பண்ணணும்னு பாருங்க. த டாக் பார்க்ஸ் லவுட்லி, ஷீ சிங்ஸ் ஸ்வீட்லி, வி மீட் டுமாரோ, ஹீ ஸ்லீப்ஸ் ஆஃபன். ஸோ இதை டிஸ்கிரைப் பண்ணி தான் வருது. ஸோ இதில் நல்லா பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கோங்க. த டாக் பார்க்ஸ் ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஷீ சிங்ஸ் அதுவுமே கம்ப்ளீட் ஆகுது. பட் இதோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜங்க்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அட்ஜங்க்ட் இங்கே போடுறோம். ஸோ த டாக் வந்து சப்ஜெக்ட், இது வந்து வேர்ப். அட்ஜங்க்ட் சப்ஜெக்ட் வேர்ப். டுமாரோ அட்ஜங்க்ட் சப்ஜெக்ட் வேர்ப். ஆஃபன் அட்ஜங்க்ட் சப்ஜெக்ட் வேர்ப். ஸோ இதுவுமே வந்து ஒரு எக்ஸம்ட் கேஸாக வந்து எக்ஸம்ஷனரி கேஸாக வந்து நீங்கள் வந்து உங்கள் நோட்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி நிமிஷத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய 2 டைப் என்னன்னா SVCA, ASV. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ அடுத்ததுக்குள்ளே போகலாம். அட்ஜங்க்ட் சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட். ஸோ 4 இது வந்து இருக்க போது. எஸ்டர்டே தே கால்டு மீ. ஸோ இதை வந்து இப்போ வந்து பார்க்கலாம். தேன்றது சப்ஜெக்ட், ஓகே. கால்டுன்றது வேர்பு. whom did they call அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணும். what did they call வராது, when did they call வராது, where did they call வராது, why did they call வராது, how did they call வராது. இது எதுவுமே வராதுன்னா whom did they call அப்படின்ற கொஸ்டினை வந்து இது ஆன்சர் பண்ண போது. so it is called an object. they called me, அது வந்து சென்டென்ஸ் ஓவர். எப்போ ஒருவேளை அடுத்த நாள் மார்னிங் அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன சொன்னோம், அது வந்து அட்ஜெக்ட். ஸோ இட் இஸ் அன் அட்ஜெக்ட். திஸ் மார்னிங் ஹி மேரிட் ஹர். ஸோ இந்த மார்னிங் வந்துட்டாலே அட்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்டே போட்டுறேன். ஹீன்றது சப்ஜெக்ட், மேரிட்றது வேர்ப், ஹூம் டிட் ஹி மேரி, ஹர், ஸோ ஆப்ஜெக்ட். ஸோ இந்த பிளே கிரவுண்ட் ஐ லாஸ்ட் மை, ஐ சப்ஜெக்ட், லாஸ்ட் வந்து வேர்ப், மை பென் வந்து என்னது, வாட் டிட் ஹி லாஸ்ட், he lost the pen. so வந்து இது வந்து object and the playground வந்து A. midnight I heard a call. at midnight is nothing but adjunct. I heard a call. I வந்து subject, heard வந்து verb and what did he hear, a call. so whom இல்லனா what. ஸோ அது வந்து ஆப்ஜெக்ட்ன்றதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஜஸ்ட் இதை வந்து ஒரு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுனாலே இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அதனால தான் இப்படி வரிசையாக எழுதியிருக்கேன். வாட், வென், வேர், W வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட், ஹூம், வாய் அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஹவு அப்படின்றது யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ரூல்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட்டுக்குன்னு வந்தால் ஹூம்ன்றதையும் வாட்ன்றதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்தால் டு ஹூம், ஃபார் ஹூம் அப்படின்னு வரும். அதே அட்ஜங்க்ட்னு வந்தால் ஹவு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் 3 W வேர்ட்ஸ், வை, வென், வேர். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஆன்சர் பண்ணும். காம்ப்ளிமெண்ட்னா அதுக்கு எந்த ஒரு ரூலும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அது இல்லாமல் மீனிங்கே இருக்காது. அட்ஜங்க்ட்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ன்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேர்ட்ஸ் ஆர் அட்ஜங்க்ட், கம்பல்சரி வேர்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அட்ஜங்க்ட், சப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ பிரிச்சுக்கலாமா? at Calcutta people gives children Santish அப்படின்னு வந்து சொல்றாங்க.
ஸோ இது ஜஸ்ட் மீனிங்லாம் புரிஞ்சுக்கணும்னா சில்ட்ரன் வந்து சந்தீஷ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது கூட உங்களுக்கு புரியலன்னா அடுத்த சென்டென்ஸ் வாங்க. எஸ்டர்டே ஐ டோல்ட் ஹிம் த நியூஸ். சரி, ஓகே. ஸோ இதில் பாருங்க, பீப்புள்ன்றது வந்து சப்ஜெக்ட், கிவ்ஸ்ன்றது வந்து பீப்புள் கிவ்ஸ் சில்ட்ரன் சந்தீஷ். ஸோ பீப்புள் கிவ்ஸ் சில்ட்ரன்ல வந்துட்டு இது வந்து வேர்ப் வந்து வரும், எஸ்வி. அதுக்கப்புறமா வந்து வாட் டிட் தே கிவ், ஐஓ. அதுக்கப்புறமா வந்து சந்தீஷ் வந்து வாட் டிட் தே கிவ், டிஓ அண்ட் அட்ஜங்க்ட். ஸோ ஏஎஸ்விஐஓடிஓல வந்து இந்த கேட்டகரி வந்து வருது. ஸோ இந்த டைப் வந்து நீ கொஞ்சம் சேஞ்ச் இட் ஆஸ் ஏஎஸ் பிளஸ் வி பிளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பிளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் அ கரெக்ஷன். சாரி, there is a mistake in the slide. ஸோ இது வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. yesterday I told him the news. yesterday adjunct, I வந்து subject, S வந்து V, him அப்படின்றது வந்துட்டு என்னன்னா ஐஓ அண்ட் வாட் அப்படின்ற கொஸ்டின் ஆன்சர் பண்றதுனால இது வந்து டிஓ. ஸோ டு ஹிம், டு ஹூம், டு ஃபார் ஹூம் அப்படின்ற கொஸ்டின் வந்து அந்த ஹிம் வந்து வரதுனால ஐஓடிஓ. ஸோ இதையும் வந்து நீங்க பிரிச்சு எழுதுங்க பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டினை பிரிச்சு எழுதி கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் கமெண்ட் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்றத போடுங்க, வி இஸ் ஈக்குவல் டு என்ன, ஐஓ இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த டைப்பும் வந்து ஓவர். ஸோ இதோட வந்து எல்லா டைப்ஸுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கொஸ்டினிங் ஏரியாக்குள்ளே போகிறேன். இப்போ வந்து உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்பேன். 20 கொஸ்டின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில எக்ஸம்ஷனல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு எழுதி அதையும் வந்து உங்களுக்கு நடத்துவேன். ஸோ அதே வந்து கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் 1குள்ளே வந்து போகலாம். இந்தியா ஒன் ஃப்ரீடம் இன் 1948. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆன்சர் பண்ணுங்கள். உங்களால் அதை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ தி ஃபஸ்ட் கொஸ்டின், இந்தியா ஒன் ஃப்ரீடம், முடிச்சு போச்சு அந்த கொஸ்டின். இந்தியா ஒன் ஃப்ரீடம் முடிஞ்சிருச்சு இன் 1948. ஸோ இந்த எஸ்டர்டே, மார்னிங், டே ஆஃப்டர் டுமாரோ, ஈஸிலி, அதுக்கப்புறமா ஆஃபன், அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்தாலே அது என்னன்னு நான் சொல்லியிருந்தேன், ஏ. அப்ப இந்தியா சப்ஜெக்ட், ஒன் வேர்ப், ஃப்ரீடம் வாட் டிட் இட் வின், எஸ்விஓஏ. ஸோ எஸ்விஓஏ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பார்த்தீங்களா? எஸ்விஓஏ. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ இது கொஸ்டினை வந்து பாருங்க. கமலா met her teacher in the market. கமலா, வாட் இஸ் கமலா? சப்ஜெக்ட். met அப்படின்றது verb. her teacher in the market அப்படின்னு வருது. whom did she meet அப்படின்னு கேள்வி கேக்குது. her teacher. so whom, what, இது ரெண்டும் வந்தா என்னன்னு சொல்லியிருந்தோம், ஆப்ஜெக்ட். in the market, கமலா met her teacher, அதோட முடிஞ்சு போச்சு. இந்த மார்க்கெட் அப்படி எப்படி வந்தா அது வந்து adjunct. so SVOA is the correct answer. the answer is SVOA. so இப்போ அடுத்த கொஸ்டின்குள்ள போலாம். third question, where is my pen? so இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். AVS adjunct, செகண்ட் வந்து verb, தேர்ட் வந்து சப்ஜெக்ட். ஸோ இதில் சப்ஜெக்ட் எங்கே இருக்குது? இந்த இதை வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஷனரி கேஸை ஆட் பண்ணிக்கோங்க. வேர் இஸ் மை பென், எக்ஸ்க்ளமேட்டரி கொஸ்டின்ஸோட இது வந்து கொஸ்டினிங்கான ஒரு டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க சென்டென்ஸ். மை பென் தான் வந்து இதில் சப்ஜெக்ட், இஸ் வந்து வேர்பு, இஸ் மை பென் அப்படின்னு வந்து முடியுது. அப்படின்னா வேர் அப்படின்றது வந்து எதுக்காக இங்கே இருக்கு? ஸோ வேர் இஸ் மை பென், ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். வேர், ஒய், when அப்படின்னு வந்தாலே it is adjunct. so first one வந்து adjunct, AVS. so இதை வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. இதை கடைசி நிமிஷம் நோட்ஸ்லேயும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. where is my pen, சப்ஜெக்ட் கடைசியாக வருது, verb நடுவில் வருது, ஃபர்ஸ்ட் வந்து adjunct வருது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. the teacher gave the students a difficult assignment. so இங்க பாருங்க, the teacher வந்து சப்ஜெக்ட், gave the students வந்து gave வந்து verb, the students, to whom, for whom அப்படின்ற question வருது. so it is an indirect object. what did he give, what did the teacher given வரதுல வந்துட்டு direct object. so SVIODO. so இப்போ அடுத்த கொஸ்டின்குள்ள போலாம். question number 5, yesterday we sang. so yesterday we sang னோனே உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்கணுமே. yesterdayன்னு வந்தாலே A. ஸோ இதில் ஏ இங்கே இருக்குது,
ஏ இங்கே இருக்குது. செகண்ட் வந்து சப்ஜெக்ட். ஸோ ஏ வந்துருச்சு, சப்ஜெக்ட் வந்து எஸ்ஸு, அப்புறமா சாங் அப்படின்றது என்னவா வரணும்? சாங்குனாலே இட் இஸ் அ வேர்ப். வாட்ல இது வந்து வரல, ஹூம்லேயும் இது வந்து வரல. ஸோ இட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து கேன்சல். ஸோ இதுதான் வந்து வரும் ஏஎஸ்வி. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏஎஸ்வி. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 6 போகலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 6. அட் ஸ்கூல் சில்ட்ரன் கிவ் தேயர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் அப்படின்றது வந்து வருது. ஸோ அட் ஸ்கூல் ஃபஸ்ட்டு சில்ட்ரன் இருக்கு, கிவ் தேயர் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. தேயர் ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துட்டாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், இதில் வந்து ஐஓ டிஓ வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ whom did the children give sweet அப்படின்னு வந்து வருது. to whom அப்படின்னாலே ஐஓ இங்கே தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், டக்குன்னு வந்து ஆன்சரை போட்டுடலாம் ஐஓ டிஓ. ஸோ சில்ட்ரன் சப்ஜெக்டு, கிவ் வந்து வேர்பு, தேயர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐஓ, ஸ்வீட்ஸ் வந்து டிஓ. அப்போ இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. சில்ட்ரன் கிவ் தேயர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட்ஸ் முடிஞ்சு போச்சு. அட் ஸ்கூலு, அட் த பீச், அட் ஏர்லி மார்னிங் அப்படின்னு வந்தாலே இட் இஸ் அட்ஜங்க்ட். ஸோ ஏஎஸ்ஐஓடிஓ. ஸோ உங்களுக்கு எதுக்காக நான் ஆப்ஷன்ஸ் வச்சு சொல்லித்தரேன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் வச்சு தான் எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. நம்மளுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறது மட்டும்தான் மோட்டிவ். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வச்சு இதில் வந்து ஐயோ வந்துருச்சு, வேறு எங்கேயும் ஐயோ இருக்கான்னு பார்த்தா இல்லைன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு தெரியலன்னா இப்படி போட்டுடலாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த இதை ஒரு ரூலை தெரிஞ்சதுனால உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது கூட நீங்கள் எதுக்காக அந்த மார்க்ஸை மிஸ் அவுட் பண்ணணும்? நமக்கு இந்த சப்ஜெக்டில் நாலேஜ் தேவையில்லை, எக்ஸாம் ஓரியன்டாக வந்து நம்ம அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றது தான் முக்கியம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 7. அட் பிளே ஹீ இஸ் ஆக்டிவ். அட் பிளே ஹீ இஸ் ஆக்டிவ். திருப்பி அட் பிளே வந்துருச்சு. ஸோ எடுத்தோடனே வந்து நம்ம ரெண்டு ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும், ஏ ஏ. ஸோ ஹீ இஸ் ஆக்டிவ், எஸ், இஸ் வந்து வி, ஆக்டிவ் அது வந்து என்னது, காம்ப்ளிமெண்ட். அதாவது ஹீ இஸ் அப்படின்னு விட முடியாது. ஸோ சப்ஜெக்ட், வேர்பு, காம்ப்ளிமெண்ட்டு அண்ட் இங்கே வந்து அட்ஜங்க்ட். ஸோ இதுதான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஏ எஸ் வி சி. இம்பார்ட்டண்ட், கொஞ்சம் குழப்பம் பார்த்துக்கோங்க, ஏஎஸ்விசி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. The water boils noisily. ஸோ இதில் வந்து noisily அப்படின்னு வந்துட்டாலே இட் இஸ் அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட் எங்கே இருக்குது, இந்த இருக்குது, எஸ்விஏ தான். த வாட்டர் வந்து சப்ஜெக்ட், பாயில்ஸ் வந்து வேர்பு. ஸோ முடிஞ்சு போச்சு, எஸ்விஏ. சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த கொஸ்டினில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நான் தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிங்க பார்ப்போம். பாஸ் பண்ணி முடிச்சுட்டு உடனே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். பாஸ் பண்ணிட்டு கீழே ஆன்சர் போடுங்க. நான் சொல்கிறதும் நீங்கள் போட்டதும் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். தே பிளேட் த மேட்ச் அட் நைட். ஸோ தே பிளேட் த மேட்ச். அட் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு, அட் நைட்டு. ஸோ இட் இஸ் அன் அட்ஜங்க்ட். வென் அப்படின்றத வந்து இது வந்து பிளேஸ் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இங்கே வந்து ஏ எங்கே இருக்குது, எஸ்விசிஏ இருக்குது. ஓகே, தே பிளேட் த மேட்ச் அப்படின்னு வருது. தேன்றது என்னது, சப்ஜெக்ட், பிளேடுன்றது என்னது, வேர்ப். ஸோ த மேட்ச்ன்ற வருது. ஸோ வாட் டிட் தே பிளே அப்படின்றது தான் இங்கே வந்து ஆன்சர் ஆகுது. ஸோ வாட் அப்படின்ற ஆன்சர் வந்துட்டாலே அது கண்டிப்பாக என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். கண்டிப்பாக அதை வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக போடக்கூடாது. தே பிளேட் அப்படின்னு முடிஞ்சிருச்சுன்னா அது சென்டென்ஸ் முடிகிற மாதிரி கூட வருதே அப்படின்றா நீங்கள் யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு வாட் ஹூமுக்கு தான் ப்ரையாரிட்டி. எப்படி போர்ட் மாஸ் ரூலில் ப்ராக்கெட், ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் போகிறோமோ ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அட்ஜெக்டோ காம்ப்ளிமெண்ட்டுக்கோ போங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்விஓஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எஸ்விஓஏ. இதில் வந்து சீன் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் எஸ்விஓஏ. ஓகே, கொஸ்டின் நம்பர் 10 அண்ட் ஃபைனல் கொஸ்டின். அது போக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதை மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் இன்னொரு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுவேன். அது ரொம்ப ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். எஸ்டர்டே தே கால்டு மீ, ஏ, எஸ், வி, அப்புறமா வந்து whom, ஓ, ASVO. ஸோ ASVO இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா
இப்போது நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்னோட நோட்ஸில் இருந்து ஒரு சில முக்கியமான ஒரு எக்ஸம்ஷனரி கேசஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து அது ரிலேட்டடாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுலேருந்து ஒவ்வொரு கொஸ்டினாக உங்களுக்கு வந்து ரைட் டவுன் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹோம் தே brought her warrior dead. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஹோம் தே brought her warrior head. ஜஸ்ட் இப்போ ஒரு பாஸ் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு கொஸ்டினை எழுத உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்க. முக்கியமாக நோட்ஸ் எடுங்க பாஸ் பண்ணி. ஓகே, ஸோ இதில் பாருங்க, தே brought her warrior head பை அட் ஹோம் அப்படின்னு எதனாலும் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து தே வந்து என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டாக வந்து வருது. brought வந்து என்னவா வருது, வேர்பா வந்து வருது. ஹர் வந்து whom, ஃபார் whomன்ற மாதிரி வரலாம். அப்படி இல்லைனா whom they bought அப்படின்றது வந்து கொஸ்டினாக வந்து வரலாம். ஸோ இங்கே வந்து whom அப்படின்றது வருது. ஸோ இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறமா they brought her. whom did they buy? whom did they buy அப்படின்றதுல ஆப்ஜெக்ட் தான் வருது. ஸோ ஆப்ஜெக்ட்க்கு அப்புறமா அந்த சென்டென்ஸ் அது இருந்து கம்ப்ளீட் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. they brought her என்னப்பா கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த warrior dead அப்படின்றது கண்டிப்பாக இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து SVOC. அப்போ இது வந்து என்னவா இருக்கணும், அட்ஜங்க்டா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ASVOC. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அடுத்தது வந்து போகிறேன். செகண்ட் கொஸ்டின் வந்து த ஸ்கை grew dark. the sky grew dark. ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். the sky என்னவா வரும், சப்ஜெக்டா வரணும். grew என்னவா வரணும், வேர்பா வந்து வரணும். the subject grew அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ இந்த டார்க்ன்றது என்னவா இருக்கணும், SVC. ஸோ the sentence pattern is SVC. ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, தேர்ட், here are the keys. எங்க இதை சொல்லுங்க பார்ப்போம். here are the keys. ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் சொல்லுவீங்க, சொல்லுங்க பார்ப்போம். here are the keys சொல்லுங்க. ஸோ இதில் வந்து ரூல்ஸை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஆர் என்னவா இருக்கும், கண்டிப்பாக வேர்பு. கீஸ் என்னவா இருக்கும், சப்ஜெக்டாக இருக்கும். அப்போ இது என்னது, இது என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்க. ஸோ டக்குன்னு என்ன பண்ணணும், ஒய் கொஸ்டினை போடுங்க. ஒய் ஆர் த கீஸ் தப்பு, வென் ஆர் த கீஸ் தப்பு, வேர் ஆர் த கீஸ், ஓ இந்த இருக்கு வேறு. ஸோ இந்த மூணு எது கீழே வரும், அட்ஜங்க்ட் கீழே வரும். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் AVS. இட் இஸ் AVS. ஸோ இன்னும் 2 கொஸ்டின்ஸ் வந்து இப்போ வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், ரொம்ப வந்து கேட்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், பட் இதை கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு எடுத்துன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஹவு ஆர் யூ, இதை வந்து ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்க. ஹவ் ஆர் யூ அப்படின்றத பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்துட்டு யூன்றது என்னன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவீங்க. எஸ், ஆர்ன்றது வந்து வேர்பு. இப்போ இது வந்து அட்ஜங்க்டா இல்லை காம்ப்ளிமெண்ட்டா, இதுதான் ரொம்ப முக்கியமான ரூல். ஸோ இதில் வந்து அட்ஜங்க்ட் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணுமா இல்லை காம்ப்ளிமெண்ட் ஃபஸ்ட்டு செக் பண்ணணுமான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்பயுமே காம்ப்ளிமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ இதில் பாருங்க, ஆர் யூ அப்படின்றது கம்ப்ளீட் ஆகலையே சென்டென்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து ஹவு
வை வென் வேர் வர்றதுனால இதுக்காக தான் இந்த சென்டென்ஸே நான் கொடுத்துருக்கேன். வை வென் வேர் வந்துட்டாலே உடனே அது வந்து என்ன கிடையாது, இட் இஸ் நாட் அன் அட்ஜங்க்ட். ஸோ அந்த சென்டென்ஸை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதோட அந்த ரோலை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹவ்ன்றது என்ன வந்து இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட். ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது போலாமா? blessed or merciful. Blessed, pity or poor. இது ரெண்டுமே சேம் தான். ஸோ இதில் வந்து நான் என்ன வந்து பண்ணியிருக்கேன்னு பாருங்க. மெர்சிஃபுல் அப்படின்னாலே இந்த இடத்துல வந்து அது வந்து எதை டினோட் பண்ணுது, மெர்சிஃபுல் பீப்புள், த புவர் பீப்புள் அப்படின்ற வந்து அவங்க வந்து இன்டெரக்டாக வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எடுத்தோன்னே என்ன பண்ணும், இட் இஸ் அ சப்ஜெக்ட். ஸோ இது வந்து என்னவா வரும், இட் வில் கம் அஸ் verb. அப்போ இது வந்து பிளெஸ்டு வந்து பிளெஸ்டும் பிட்டியும் வந்து என்னன்னு சொல்லி இப்போ வந்து உங்களுக்கு தெரியணும். பட் இந்த இடத்துல வந்துட்டு ஆர் மெர்சிஃபுல், அதாவது மெர்சிஃபுல் பீப்புள் ஆர் புவர் பீப்புள் ஆர் அப்படின்னு வர்றதுனால இட் இஸ் இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஸோ இட் இஸ் எஸ்விஎஸ், சாரி சிவிஎஸ். ஸோ இதுலேயும் வந்து சிவிஎஸ் தான் வருது. ஸோ சிவிஎஸோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்க. சிவிஎஸ் தான் இருக்கிறதுலே வந்து டஃபஸ்ட். ஒருவேளை நம்ம எக்ஸாம் கேட்டாங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸம்ஷனரி கேஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டஃபஸ்ட்டாக வந்து இருக்க போகுது. ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் வச்சு முடிக்கிறேன். லுக், இதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னது சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆஃப் லுக்? சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒரு லுக் என்னது, லுக் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். லுக்னா verb. ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் இஸ் வி. ஸோ இன்னைக்கு வந்து நான் கிட்டத்தட்ட வந்து இந்த இதோட கடைசியாக ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். அட்ஜங்க்ட்னு வந்துட்டாலே ஹவ், வை, வென், வேர். காம்ப்ளிமெண்ட்னு வந்துட்டாலே இந்த சென்டென்ஸ் அது இல்லாமல் ஒர்க்கே ஆகாது. ஆப்ஜெக்ட்னு வந்துட்டாலே இட் ஆன்சர்ஸ் வாட் அண்ட் ஹூம். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு வந்துட்டாலே இட் ஆன்சர்ஸ் ஃபார் ஹூம் ஆர் டு ஹூம். சப்ஜெக்ட் ஈஸி, verb not a problem. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு அது வந்து வாட் ஹூமை வந்து ஆன்சர் பண்ணுதான்னு பார்த்துட்டு அது காம்ப்ளிமெண்ட்டாக இல்லை அட்ஜசண்ட்டான்னு பார்க்கணும். அடுத்து காம்ப்ளிமெண்ட்டாக அட்ஜசண்ட்டான்னு பார்க்குறதுல ஃபஸ்ட்டு இது காம்ப்ளிமெண்ட்டான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அட்ஜங்க்டான்னு வந்து செக் பண்ணணும். அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டீங்க, ஒரு இடத்துல ஐஓவை கண்டுபிடிச்சிட்டிங்க, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆப்ஷனில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ அது இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி எலிமினேஷன் ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸம்ஷனரி கேசஸ் எல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து தெரியலன்னா ரொம்ப தப்பாயிடும். லுக்குனாலே வேர்பு தான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஹவ், அந்த இடத்துல ஹவ்ன்றது வந்து கண்டிப்பாக வந்து அட்ஜங்க்ட் கிடையாது, இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட். எதுக்கான அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது வித்தவுட் த வேர்ட் ஹவ். ஸோ இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட். ஸோ த யூசேஜ் ஆஃப் த வேர்ட் இஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இதே கூட சென்டென்ஸ் பேட்டர்ன் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக கீழே போய் உங்களோட ரிவ்யூஸை கொடுங்க. It is very much helpful for me to more and more take videos and complete the whole syllabus for me, for you, sorry. So thank you. So first like the video, share all with your friends and also subscribe for Ustadian Academy. Thank you.